பதிலும் வரும். So it's a good thing. I'm part of a good publication which is happening today. இன்னும் நிறைய பண்ணுங்க. 120 வருஷங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. சினிமா கம்பெனி நடத்துற என்ன கேளுங்க, நான் சொல்றேன். 45 வருஷமா நடத்திட்டு இருக்கேன். எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். ஏவிஎம் கேளுங்க, 75 வருஷத்துக்கு மேல நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம். அதுவும் புக் பப்ளிகேஷன், படிக்கிற பழக்கம் குறைந்து கொண்டு வரும் காலம். ஆனா கவலையப்படாதீங்க, டிஜிட்டலி படிப்பாங்க. கண்டிப்பா அது நடக்கதான் போகுது. லாங்குவேஜுக்கு ஒரு மரியாதை எப்பவுமே உண்டு. நான் அரசியல் பேசுறீங்க, எப்பவுமே உண்டு. அதுல கை வைக்க முடியாது. அது எந்த டிஜிட்டல் எந்த டெக்னாலஜி வந்தாலும் லாங்குவேஜ் இருக்கும். அதை செழுமைப்படுத்தும். கல்லுல கீத்தா எழுதின மொழி இன்னைக்கு வட்ட வட்டமா இல்லையா? டைப்ரைட்டருக்கு தன்னை அசிமுலேட் பண்ணிக்கலையா? அந்த மாதிரி நடக்கும். சினிமாவே அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு என்ன இதெல்லாம் இருந்து அவருக்கு எல்லாம் இருந்து அவர் வரைய ஆரம்பிச்சிருந்தாருன்னா என்னென்னமோ போயிருக்கோம். கேசவ் அவர்களுக்கு தெரியும். நாங்க அன்பே சிவம் ஷூட்டிங்னு நினைக்கிறேன். அந்த கடைசி சீன், பொழைச்சு போன்னு சொல்ற சீன் போது மழை வந்துச்சு. நாங்க 3 பேரும் ஒதுக்கி ஷட்டருக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தோம். அண்ட் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இட்ஸ் அ மேட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் அங்க நடந்தது. வெவ்வேறு துறை எல்லாருமே. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ட் அவரு தப்பா காசிப் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. காசிப் கூட ஒரு ஜோக்கா தான் வரும். உழுந்து புரண்டு சிரிச்சிருவோம். என்ன சார் இது, ஐயோ நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. அவர் ஏத்துக்காத ஜோக் வந்து படால்னு ஏதோ வந்துடும் அவருக்கு. அதுல யாராவது சம்பந்தப்பட்டு அதுல ஹர்ட் ஆயிடுவாங்கன்னு தெரிஞ்ச, நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார், இது ஏதோ வாயில வந்துடுது அப்படிம்பாரு. He is so kind. And சில விஷயங்கள் நான் சொல்லாம எனக்கு தெரியல, புதிய பர்மிஷன் சொல்றேன். அவருக்கு உடம்பு சரியில்லாத போது எனக்கு தெரியல. அவங்க அப்பா வேற காலமாயிட்டார். நான் அவரை கூப்பிட்டு அப்போ வாய் கொஞ்சம் குளர்ற மாதிரி இருந்தது. நான் என்ன அப்பா இல்லைன்றதுனால தண்ணி போட ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க அப்படின்னா, இல்லையே இந்த கதையெல்லாம் விடாதீங்க, பாம்பின் கால் பாம்பு அறியும் அப்படின்ட்டு. அவர் கொஞ்சமா சிரிச்சுட்டு சரி நான் வேணா அப்புறம் ரொம்ப குளர்றது என்ன அப்படின்னாரு. பாருங்க எங்கிட்ட டபாய்க்க முடியாது அப்படின்னு வச்சுட்டேன். அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, நீ வேணா போய் சொல்லிட்டு எனக்கு உடம்பு சொல்றேன்னு என்னை வெஞ்சுட்டாரு. அது அண்ணன் சொல்ற வார்த்தையே கிடையாது, தம்பி சொல்ற வார்த்தை அது. பட் அண்ணன் சொன்னார் அது. எனக்கு ஒரு அண்ணன் வாய்த்த மாதிரி மோகனுக்கு இப்படி ஒரு தம்பி வாச்சிருக்காரு. அது அண்ணனை விட்டு தனியா இருக்கிற சோகம் என்னங்கிறது பாலாஜிக்கும் எனக்கும் புரியும். அதையும் சொல்லணும். எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டா இப்படி கொஞ்சம் நமக்கு மனசுக்கு இதமான விஷயமும் பேசணும். அது கொஞ்சம் கனமா கூட இருக்கும். நன்றி என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததற்கு. அது நல்ல திறமையாளர்கள் இருக்கிற இடத்துல தன்னால வரும். இந்த ஸ்பீச் எல்லாம் நான் எழுதினலாம் வரல, தன்னால வரும். ஏன்னா நான் பேசுறது எங்களுக்குள்ள நடந்த விஷயத்த தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். We were unprepared for this relationship and for the work he did. Now you all be prepared for more applause to come. ஏன்னா அதெல்லாம் குவிச்சு வச்சிருக்காரு. இப்ப நீங்க மற்றவங்களை நடிக்க விட்டீங்கன்னா அந்த அப்ளாஸும் உங்களுக்கு தான். அதை நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. ஏன்னா அந்த கருணை காட்டினதுனாலதான், பாலச்சந்தர் காட்டினதால தான் இன்னைக்கு நான், ரஜினி சார், ஸ்ரீதேவி, சிரஞ்சீவி எல்லாருமே அந்த மாதிரி நீங்களும் கருணை காட்டுங்க. நானும் கிரேசி மோகன் டிராமாவில் நடிச்சிருக்கேன்னு ஒரு 5000 பேர் சொன்னா என்ன உங்களுக்கு குறைஞ்சு விடுவாங்க. ஒரு ஆடிட்டோரியமே உட்காந்து நானும் நடிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு பாக்குறேன்னு சொல்லி வந்து பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அது மோகன் சந்தோஷப்பட்ட மாதிரிதான். அதனால உங்களுக்கு இங்க மோகன் இல்லையெல்லாம் கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன். வணக்கம்.